இன்றைய செய்திகள். டாஸ்மார்க் தனியார் மயம், மாஸ்டர் பிளான் என்ன? தமிழக அரசியல் களத்தில் இன்று மிக முக்கியமான விவாதமாக உருவெடுத்திருக்கிறது ஒரு பரபரப்பு தகவல். டாஸ்மார்க் கடைகள் மற்றும் பார்கள் அனைத்தும் தனியார் மயமாக்கப் போகிறதா? முதலமைச்சர் ஜோசப் விஜயின் மாஸ்டர் பிளான் என்ன? கோட்டையில் நடக்கும் அந்த அதிரடி மாற்றங்கள் குறித்த விரிவான அலசல் இதோ. தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் இருந்த 717 டாஸ்மார்க் கடைகளை மூட முதலமைச்சர் அதிரடியாக உத்தரவிட்டார். ஆனால் களத்தில் இந்த உத்தரவு முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை என்றும், கடைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும், புதிய தனியார் பார்கள் முளைத்திருப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இந்த சூழலில்தான் டாஸ்மார்க் நிர்வாகத்தையே முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ தனியார்மயமாக்க அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தலைமைச் செயலக வட்டாரங்களில் தகவல் கசிகின்றன. ஏன் இந்த திடீர் முடிவு? இதற்கான காரணங்களாக அரசியல் வல்லுநர்கள் சில முக்கிய விஷயங்களை சுட்டிக்காட்டுகின்றனர். ஊழியர்களின் தொடர் போராட்டங்கள், பணிச்சுமை, சம்பள பிரச்சினை மற்றும் காலி பாட்டில் மேலாண்மை என ஊழியர்களின் சிக்கல் நீடித்து வருகிறது. முறைகேடுகள், எம்ஆர்பி விலையை விட கூடுதல் பணம் வசூலிக்கப்படும் புகாரை தடுக்க அரசு எவ்வளவோ முயன்றும் அதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த நிர்வாக சுமையை குறைக்கவும், வருவாய் இழப்பை சரி செய்யவும் பொது தனியார் பங்களிப்பு முறையை அரசு கையில் எடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மாஸ்டர் பிளான் என்ன? அப்படியானால் திட்டம் என்ன? மொத்த கொள்முதலை அரசே கவனித்து கொண்டு விற்பனையை மட்டும் தனியார் வசம் ஏலம் மூலம் ஒப்படைக்கும் ஒரு மாதிரியை அரசு பரிசீலிப்பதாக தெரிகிறது. அண்டை மாநிலங்களான ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இந்த மாடல் வெற்றிகரமாக செயல்படுவதால் தமிழகத்திலும் அதனை செயல்படுத்த உயர் அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன. எச்சரிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு. இருப்பினும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் கே. விக்னேஷ் இது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. எதற்கும் இந்த செய்தி வெளியானதிலிருந்து டாஸ்மார்க்கில் பணியாற்றும் 25,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மத்தியில் பெரும் பதட்டம் நிலவுகிறது. இந்த முடிவு ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்குமா அல்லது நிர்வாக சீர்திருத்தத்துக்கு வழிவகுக்குமா? கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற அரசியல் களத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியானவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.